கண்ணிமை போல் காத்து வந்த மன்னவரே யாரம்மா அந்த சின்ன மருது பெரிய மருது பாண்டியரம்மா அந்த சின்ன மருது பெரிய மருது பாண்டியரம்மா தென்னாட்டு மன்னவர் சிவகங்கை ஆண்டவர் திறமை வீட்டு மகள் யாரம்மா தென்னாட்டு மன்னவர் அடி தென்னாட்டு மன்னவர் சிவகங்கை ஆண்டவர் சிறுமை மிக்க மன்னர் யாரம்மா அவர் சின்ன மருது பெரிய மருது பேரம்மா சிவகங்கை ஆண்டவர் திறமை மிகு மன்னர் யாரம்மா அந்த சின்ன மருதி பெரிய மருதி அவரால் எழுதானே கூறம்மா அந்த சின்ன மருதி பெரிய மருதி என்றுதானே நீ கூறம்மா அடி என்றுதானே நீ கூறம்மா அடி என்றுதானே நீ கூறப்பா அந்த திறமை மிகு அது சின்ன மருது பெரிய மருது தான் பாண்டியாரு இவ சின்ன மருது பெரிய மருது அவதானே நமக்கு தான் பாண்டியாரு அது அவதானே நமக்கு தான் பாண்டியாரு பெரிய மருது என்றுதானே நீ கூறப்பா அது என்றுதானே நீ கூறப்பா சுத்தி வந்த சிங்கம் யாரம்மா அதை பறக்கி ஏறி பழைய அந்த சிங்கம் தானே என்று கூறம்மா நம்ம சிங்கம் தானே என்று
என்று கூறமா அந்த சின்ன வருது பெரிய வருது சிவகங்கை ஆண்ட மருகம் வருது சிவகங்கை ஆண்ட மன்னவர் என்று கூறமா அடி சிவகங்கை ஆண்ட மன்னவர் தானே கூறமா அந்த அரசாங்க அடமுடியார் அந்த அரசாங்க அடமுடியார் என்றுதானே நீ கூறமா அது என்றுதானே நீ கூறமா அந்த மன்னவர் தானே யாரம்மா அந்த சின்ன வருது பெரிய வருது என்றுதானே நீ சொல்லம்மா அடி என்றுதானே நீ சொல்லம்மா அடி என்றுதானே நீ கூறமா அடி என்றுதானே நீ கூறமா அடி என்றுதானே நீ கூறமா அடி என்றுதானே நீ கூறமா அடி சின்ன வருது பெரிய வருது என்றுதானே நீ கூறமா அடி என்றுதானே நீ கூறமா அடி என்றுதானே நீ கூறமா வானெதிரும் சேனைகளும் மருதோடு எதிராடி மாண்டவர்கள் பல லட்சம் கையிலே வெல்கம்பு காரிலே வீரத்தண்டை நெற்றியில் பொட்டு வைத்து நீலவண்ண பட்டு வைத்து நிமிர்ந்து நடநடைத்து தோளிலே வலிமை கொண்டு முடியாத வீரர்களா எங்கள் வீரகுல மன்னனடா எங்கள் வீரகுல மன்னனடா எங்கள் வீர வருது அந்த வீர வருது பாண்டியரடா எங்கள் வீர வருது பாண்டியரடா எங்கள் வீர வருது பாண்டியரடா தென்னாட்டு சிங்கமா தென் தேசை காட்டமா சிங்க நடை கண்ட கரகமா சிங்க நடை கொண்ட அழகம்மா தென்னாட்டு சிங்கமா தென் தேசம் காட்ட சிங்க நடை கொண்ட அழகம்மா அது சிரிப்பாயின் தங்க வெங்கையம்மா வேண்டும்
தோற்றமாடா வைரமான நஞ்ச நெஞ்சுவாடா அந்த வாழறிந்து பாடு கேட்கடா வைரமான அந்த நெஞ்சமாடா அந்த வாழறிந்து பாயும் வைரமாடா அந்த வல்லவர் தானே யாரடா இந்த சின்ன வருது பெரிய வருது என்று தானே நீ கூறடா அமைதியா போங்க, கத்துங்க, கத்துறீங்க, வண்டி மேல ஏறி ஆடுறீங்க, அவங்க காவல்துறைக்கு பெரிய சிரமத்தை கொடுக்குறீங்க. இன்றைய படித்த இளைஞர்கள் தயவு செய்து சொல்றேன், நீங்க வீரமிக்க அந்த ஆண்ட மன்னர்கள் எப்படி ஆங்கிலேயர் எதிர்த்து வீரமாக போயிட்டார்கள். சிந்தத்தனமாக எந்த விஷயம் செஞ்சதில்லை. தேவரையாவும் சரி, மருதுபாண்டியரும் சரி, புலித்தேவரும் சரி, வீரமங்கை வேல்நாச்சியாரும் சரி, இவெல்லாம் இந்த இனத்திற்காக பெருமை சேர்த்த ஒரு மா மன்னர்கள். இந்த மா மன்னர்கள் வம்சத்தில் வந்த நீங்கள் அந்த குரு பூஜைக்கு போகும் பொழுது கோஷம் போடுங்க, வாழ்க சொல்லுங்க, உங்களுடைய உரிமைகளை கேளுங்க, அமைதியான வழியில் கேளுங்க. வண்டி மேல ஆறவும், ரோட்ல காவல்துறை வாகனத்து மேல ஏறவும் இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒரு வண்டியில 20 பேர் ஏறி வர்றீங்க, அந்த வண்டி இப்படி லம்புது, ஒரு மேல கவுந்தா என்ன ஆகும்? நமக்கு மனசு பொறுப்புல. அதனால நம்ம அந்த வீரமிக்க வம்சத்துல பிறந்த நீங்கள் அமைதியான வழியில் அந்த குரு பூஜைக்கு சென்று நம்முடைய காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இனம் தானம் காத்த, இனம் மானம் காத்த அந்த மா மருது சகோதரர்கள் போல நாமும் இனமானம் காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொடர்கிறது. என் அன்பு குடிமக்களே, பரப்புகிற நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயரும் கொற்றம் உயரும் என்பது நமது நாட்டில் நாம் எல்லோரும் நல்ல நல்ல காரியங்கள் செய்து வருகிறோம். இருப்பினும் நாம் எல்லோரும் பெரியவர்கள் சொல் கேட்டு ஒற்றுமையாக இருந்தால் நம்மை நல்ல நல்ல யாரால் முடியாது. இதுதான் மருது சகோதரர்களின் வேண்டுகோள். வழியில் நீங்கள் உங்கள் கல்வியை முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டு அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.